ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. இந்த துவா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. 2 நபிமார்களும் காபாவை கட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கேட்ட துவா. 2 நபிமார்களும் தாழ்மையுடன் இறைவனை நோக்கி இதை கேட்குறாங்க. எங்கள் இருவரையும் முற்றிலும் உனக்கே கீழ்ப்படிந்தவர்களாக ஆக்குவாயாக. அவங்க இருவருமே அல்லாவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள் தான். ஆனால் இதே நிலையில் உறுதியான நிலையான அசைக்க முடியாத ஈமானோடு உன்னை கீழ்ப்படியக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாகன்னு துவா கேட்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய பங்கு அல்லாவை வணங்குறது தான். அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவது எப்படி? அவனுடைய வேதத்தை கற்று அதன்படி செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இப்படிப்பட்ட மனிதனுக்கு அழகான மறுமை காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கே கீழ்ப்படியக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு யார் ரப்பேன்னு கேட்டுட்டு அதை தொடர்ந்து எங்களுடைய சந்ததியினரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம் சமுதாயமாக ஆக்கி வைப்பாயாகன்னு துவா கேட்குறாங்க. பிள்ளைகள் வாழ்க்கையுடைய முக்கிய சவால். அது சிறு பிள்ளையோ அல்லது வளர்ந்த பிள்ளையோ, கண்டிப்பாக அது ஒரு சவால் தான். ஒரு நல்ல பிள்ளை என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத். அந்த நியாமத்துக்காக நாம இந்த துவாவை கேட்கணும். பிறகு வணங்கும் வழிகளையும் எங்களுக்கு அறிவித்து விடுன்னு துவா கேட்குறாங்க. உன்னை எப்படி வணங்கணும், எந்த இடத்தில் வணங்கணும், அதாவது வழிபாட்டு முறைகளையும் எங்களுக்கு அறிவித்து விடுன்னு துவா செய்கிறாங்க. அதை தொடர்ந்து எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை கருணையுடன் நோக்கி எங்களின் பிழைகளை மன்னிப்பாயாகன்னு துவா கேட்குறாங்க. தவறுகள் செய்தாலும் அல்லாவிடமே திரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்மை நாமே திருத்தி கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். கஷ்டங்களை சந்திக்கும் போதெல்லாம் நம்ம அல்லாவிடம் மட்டுமே உதவியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நம்மீது கருணை மலையை பொழியக்கூடியவன். இந்த துவாவின் மூலம் நாம் கேட்பது அல்லாவிற்காக முழுமையான ஒரு கீழ்ப்படிதலுக்காகவும் நம் சந்ததிகளின் நல்வாழ்வுக்காகவும் அல்லாவிற்கு சரியான வழிபாட்டை நாம் செய்வதற்காகவும் இன்னும் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இந்த துவாவை நாம் கேட்குறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த துவாவை அவர்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்வது மிக மிக அவசியம். இனி இந்த துவாவை நாம் கேட்டு பயன்பெறுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.